இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உங்க கம்பெனி எம்டியை பார்க்க முடியுமா? சாரி சார், அப்படிலாம் அவரை நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் இல்லாம இப்ப அவர் இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இவன் இவ்ளோ பெரிய ஆளா? அப்ப ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை இவன் தானா? இதை இவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாம புத்திசாலித்தனமா மறைச்சு வச்சிருக்கானே. சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரா வேலைக்கு சேர்ந்தது ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதானா? சாமுண்டீஸ்வரி இவன் தான் பேரன்னு தெரியாம ஏமாந்து பொண்ணு கொடுத்துருக்காளே. என்னடா ஏதோ யோசனையா இருக்க? டேய் கேசவா, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். என்னடா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஊருக்கு போறாங்கற? இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பியே ஆகணும். ஆனா உன் கூட வந்தது எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜாக்பாட்? அது என்னது? அதான் இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னனே. கிளம்பிட்டா அந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரியாம இவ்வளவு நாள் குழம்பி போயிருந்தோம்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? அவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அவன் வேற யாரும் இல்ல சந்திரா, அந்த ராஜா சேதுபதி கிழவி பரமேஸ்வரியோட பேரன் தான் அவன். என்னங்க சொல்றீங்க? அவனா அவனா அந்த கிழவனோட பேர? ஆமா சந்திரா, அவன் தான் ஒரிஜினல் பேரன். இவ்வளவு நாள் டிரைவரா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காம. ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்திரா, நான் இப்ப சென்னையில இருக்கேன். நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ற, புரியுதா? டிரைவருங்கிற போர்வையில நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறவன் உண்மையிலேயே அவன் யார் தெரியுமா? அந்த ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன். ஏய், என்னடி உளர்ற? உளரலக்கா, உண்மையதான் சொல்றேன். ராஜா தான் அவங்களோட ஒரிஜினல் பேரன். இங்க வந்து நம்ம வீட்ல டிரைவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஏய், நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ராஜா சேதுபதி பேரனோட ரேஞ்ச், வசதி இது எல்லாமே வேற. அவன் எதுக்கு இங்க வந்து நடிக்கணும்? உன்கிட்ட என்கிட்ட எல்லாம் எதுக்கு திட்டு வாங்கணும்? அதான் சொல்றேனே, எல்லாம் நடிப்புன்னு. அவன் ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்கான். என்ன தெரியுமா அவன் திட்டம்? நம்ம குடும்பத்தையும் அவ குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கான். மாமா, இந்த கெட்ட புத்தி அத்தைக்கு உண்மையெல்லாம் எப்படி தெரிஞ்சது? எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதான் எனக்கும் புரியல மாப்ள. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? ஒருத்தன் ஃப்ராட் பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கான். உன் பகையாளியான அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா குறுக்க என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்க? ராஜாதான் அவங்க பேரன்னா, அப்ப கோயில்ல பேரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்ல, அவன் யாரு? அக்கா, அவன் ஒரு டம்மி பீஸ். சும்மா நம்ம எல்லாரையும் அலப்பறை பண்ணிட்டு இருந்தான். அவன் கண்டிப்பா ராஜா ஏற்பாடு பண்ண ஆளாதான் இருப்பான். அவன் அவங்களோட பேரனே இல்ல, ராஜா தான் ஒரிஜினல் பேரன். அக்கா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டல. உன்னை நேர்ல கூட்டிட்டு போய் நம்ப வைக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வா. அங்க உனக்கு எல்லா உண்மையும் நான் புரிய வைக்கிறேன். ஆஹா, போனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. நான் சொல்றது தப்பா இருந்தா என்ன நீ அங்கேயே செருப்பாலடி நான் வாங்கிக்கிறேன். என்னடி பேசுற? இல்லக்கா, நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன். ஆனா அதை நீ சட்டையே பண்ணாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாருக்கா, இப்படி யோசிச்சு பாரு. நான் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா, உன்னை ஒருத்தன் இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சா நீ அப்ப என்ன பண்ணுவ? இத்தனை நாள் நீ ஏமாந்திருக்கக்கா, அதையே நீ கண்டினியூ பண்ணிக்க போறியா? எது உண்மைன்னு ஒரு தடவை செக் பண்றதுல உனக்கு என்னக்கா குறைஞ்சிட போறியா? அம்மா, சித்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வாங்கலேம்மா. அக்கா, இது எனக்காக கூப்பிடல, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் கூப்பிடுறேன். ஒரு தடவை நான் சொல்றத கேளேங்கா. சென்னைக்கு போய் நான் சொல்ற இடத்துல போய் பார்த்தா நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு உனக்கே புரியும். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வரேன், போய் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம்க்கா, வா.
உடனே போலாம். வா போலாம். ராஜாதான் பாட்டியோட பேரனா? அப்ப பேரன் ஒருத்தன் சொல்லிட்டு வந்தானே, அவன் யாரு? ஆனா சித்தி கான்பிடென்ட்டா ராஜாதான் பேரன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மையா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. என்ன மாப்ள, அவங்க 2 பேரும் புறப்பட்டு சென்னைக்கு போறாங்க. அங்க போய் உண்மை தெரிஞ்சிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீங்க முதல்ல மாப்பிளைக்கு போட போடுங்க. என்னாச்சு மாப்ள? மாமா நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மாமா மறுபடியும் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐயோ, எப்படியாவது இந்த விஷயத்தை மாப்பிள்ளை கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா முடியலையே. கடவுளே, நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றணும். சந்திரா, நீ ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால தான் நான் வரேன். எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னே தோணல. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ராஜான்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிற அந்த பையனோட ஆபீஸ்க்கு போனா உனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்புறம் நீயே அவனை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவ பாரு. இதா கார்த்தி ஆபீஸ், நீ வா போலாம். அங்க முதுக காட்டி உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரும் இல்ல, டிரைவர் ராஜா தான். அதாவது ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி தான். சும்மா சொல்லாத. சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா வந்திருக்கோம். வாங்க வாங்க, என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். சார், நான் போகாதீங்கன்னு சொல்ல இவங்க உள்ள வந்துட்டாங்க சார். நோ 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 ப்ராப்ளம். இவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் என் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, ஜூஸா, கூல் ட்ரிங்க்ஸா? முதல்ல உட்காருங்க. டேய், நீ எப்பறா இங்க வந்த? இங்க கார்த்தில இருக்கணும். என்ன உளறீங்க? நான் தானே கார்த்தி. இல்ல, நீ அவன மாதிரி நடிக்கிறவன். அவன் எங்கன்னு சொல்லுடா. வாட் இஸ் திஸ்? என்ன லூஸ் மாதிரி பேசுறாங்க? இதோ பாருங்க, நான் தான் கார்த்தி, அபிராமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி, ராஜா சேதுபதியோட பேரன்.